நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் டு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். அவர் எந்த அளவுக்கு இந்த மக்கள் கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபன்னியான மீம்ஸாக அவரை வச்சு போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துக்கும்போது நாங்களே சிரிக்க தான் செய்வோம். ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் வரப்போகுது அதே டேட் பக்கத்தில். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு டேரக்டராக? நீங்களும் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்படியான ஒரு பெரிய படம் வரும்போது நமக்கான ஆடியன்ஸ் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தானே நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும்ல. நீங்கள் ஏதாவது சஜஷனாக சொல்ல முடியுமா? நம்ம ஆப்போசிட்டில் வரல, கூட வரும். சூர்யா சார் கூட வரும். 2 படம் தாங்கும். எனக்கு நான் பர்சனலாக சொன்னோன்னா, சூர்யா சாருக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு மீமை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீம் நீங்கள் மேபி பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தேன். அது உண்மையா நீங்கள் தான் போட்டதா? அது நாரடி பாட்டு வந்தப்போ போட்டாங்க. அதில் தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு போட்டபோது ஒரு சில பேர் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க இந்த பக்கம் சூர்யா சாரை சொல்கிறாங்க சிங்கம். நான் படத்தை லைனுக்காக ஜாலியாக இருக்கணும்னு வச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா நான் ரெடி தான் வரவா, அண்ணன் ரெடி, போஸ்ட் ரெடி, இந்த மேட்டரில் வந்து இதெல்லாம் எனக்கு ஜாலியாக. அங்கே வந்துட்டு எனக்கு கதை தெரியும். கதையில் வந்துட்டு ஒரு செம்ம பார்ட்டி, நான் டான்ஸுக்கு ரெடி, பார்ட்டிக்கு ரெடினாரு. அவர் எந்த பார்ட்டிக்கு ரெடின்றது நான் திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாட்டு எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி விஜய் சார் ப்ராக்டிஸ்லாம் போயிடுச்சு. ஏதாவது சொல்லலாம் சரளமாக நீங்கள் ஒரு நாள் ஷூட் போகிறேன். அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா பார்த்து சிரிக்கிறாரு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம், திருவான்மியூர், முகப்பேர். வணக்கம் விஷ்ணு ப்ரோ. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஹாய். ஐ மீன் அந்த ஒரு ப்ரோமோ வீடியோவாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அதை மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் அது ஹாய் அப்படின்ற அந்த ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டைட்டில், எதனால் அது அப்படி? எல்லார் வாயிலையும் என் டைட்டில் இல்லாமல் அவங்க பேசக்கூடாதுன்னு ஒரு ஐடியா பிடிச்சி பார்த்தேன். ஓகே, சிம்பிளாக ஹாய்ன்றது எனக்கு கதையும் அதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஸோ அதனால தான் இப்படி போட்டுக்கலாம் ஹாய். ஓகே. இப்போது எனக்கு நிறைய போஸ்டர்ஸ் ஹாய் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஒரு கான்வர்சேஷனலான ஒரு மூவியா இல்லை எப்படியான ஒரு படமாக இருக்கும்? இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இது நான் இதில் காமெடியிலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாமே என்னென்னா ரொம்ப இந்த வேக்கியாக திடீர்னு ஒரு இப்போ ஆஃப் லவுட் லவுடாக கத்தி பேசி அந்த ஹைப்பார் ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. நல்லா ஃபுல்லாக பேச்சுவார்த்தை தான். ரொம்ப சரளமான ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பேச்சுவார்த்தை தான் படமே. ஓகே. இப்போது நீங்கள் வந்து நிறைய படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைலே வேறு மாதிரியான ஒரு படம். அப்படிங்கும்போது பொதுவாக ஒரு இடத்துல இருந்து வரவங்களோட அந்த ஒரு அசோசியேட்டோ அசிஸ்டண்ட்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஜானரில் தான் படம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு ஒரு எதனால் இப்படியான ஒரு ஜானர்? நீங்கள் இல்லை, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது கிராஃப்ட் தான். எனக்கு அவரோட கிராஃப்ட் இப்போது ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதும் சரி, ஒரு கதையை எவ்வளோ நேர்த்தியாக சொல்லணும் பண்ணணுன்றது தான். பட் ஆனால் என்னோடய கதைக்கெல்லாம் எப்பவுமே அவரோடதுக்கும் சிமிலராக இருந்தது கிடையாது. ஸோ நான் வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் இந்த ஃபேமிலி இந்த செட்டப் பார்க்குற ஆள் தான். நான் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறத விட டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ண ஆசைப்பட்ட ஆள். ஸோ எனக்கு அது ஸ்டார்ட்லேருந்தே நான் இந்த ஐடியாவில் தான் இருந்தேன். ஓகே. நான் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷனில் ஃபுல் படம் பண்ணணும்னு நினச்ச ஆளே கிடையாது. அவர் பண்ணும்போது ரசிச்சு கை தட்டிப்பேன், அவ்வளோதான். சூப்பராக நீ பண்ணுறான்னு நான் அதை பண்ண மாட்டேன், நான் இந்த பக்கம் போகிறேன்றேன். இந்த பக்கம் இப்போ உங்களோட இதில் வந்து அவர் இருப்பாரா எப்பயாவது? ஐ மீன் உங்களோட ஜோனில் வந்துட்டு அவர் எப்பயாவது படம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இல்லை அவர் என்ன வாய்ப்பே கிடையாது. இருக்கிற குடும்பத்தில் எல்லாத்துக்கும் தலை இருக்குது, ஒருத்தனை கழட்டிடுவோன்றாரு. அந்த மாதிரியான ஒருத்தர் தானே. அவருக்கு வயலன்ஸ் பிடிக்கும். அவரோட வயலன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜஸ்டிஃபைடாக காட்டணும்னு பார்ப்பார். இப்போ கரகரான்னு 4-5 பேர் கொண்டுட்டே போயிட்டுருப்போம் அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த ஒரு கதை சொல்லும்போது அவருக்கு வயலன்ஸ் அந்த ஆக்ஷன் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவருக்கு ரத்தம் சிந்தி காட்டுறதுல பிடிக்கும், எனக்கு கண்ணீர் சிந்தி காட்டுறதுல பிடிக்கும். அந்த ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் தான். ஆனால் நான் நிறைய பேரோட டேரக்டர்ஸ்கிட்ட பேசும்போது இப்போ 96 பிரேம்குமார் சார் இருக்கார்ல, அவர்கிட்டலாம் நம்ம போய் பேசும்போது அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரொம்ப வயலண்ட்டான ஒரு ஸ்டோரி அவர் வந்து அடுத்ததாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி இவர் 96 பண்ணியிருக்காரு மேலே. ஆனால் அது சொல்லும்போது ரொம்ப கோரமான ஒரு இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு இன்டர்வியூவில். பட் அதே மாதிரி நான் நிறைய டேரக்டர்ஸ்ட்டை பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஜானர் பண்ணணும். அப்போ லோகேஷ் கனகராஜ்ட்டு ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கூட அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லவ் ஸ்டோரின்னு சொன்னார், அதுவும் ஆக்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகே. எங்கால் சொன்னது பண்ணிட்டார்.
எனக்கு அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன இப்போ இன்டர்வியூ வந்து நான் எப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் வேறு பண்ணிட்டேன்னு கிடையாது. எனக்கு பண்ணணும்னு நினச்சா அதை நான் பண்ணிட்டேன்றாரு. ஓகே, அவர் அந்த ஸ்டைல் தான். இது வரைக்கும் அவர் என்னென்ன ஆசைப்பட்டிருக்காரோ, இப்போது நாங்கள் கைதி மாநகரம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த கதை மாநகரம் முடியும் போது நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து அடுத்த கதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம். ஆயுத பூஜை ஃபோட்டோவில் அருணாள் கையில் இது வச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா நான் கைதி பண்ணிட்டோம். சும்மா ஸ்வாகாக ஒரு நம்ம ஊரில் வர கமல் சாரை வச்சுட்டு இன்னுமே ஸ்வாகாக எனக்கு அதை பண்ணி பார்க்கணுன்னா மாஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஆசைகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. இப்போது ஃபார்மேஷன் ஆஃப் ஹாய் அப்படின்ற எந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போது கவின் பண்ணுறாரு, நயன்தாரா மேம், இப்படி அந்த டீமே ஜாயின் பண்ணது, இதோட ஸ்டோரி ஏதாவது இருக்கா? ஏதாவது? இல்லை எப்பவுமே மூலக்கரு வந்து நயன் மேம் தான். அங்கே தான் நான் ஃபஸ்ட் கதை சொல்லும்போது இட் வாஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன். அங்கேருந்து தான் நான் கதை சொன்னேன் மேமுக்கு, ஐடியா சொன்னேன். இட் வாஸ் மேமுக்கான ஒரு படம். அதுக்குள்ளே இன்னும் அந்த மேல் ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. நான் சொல்லிவிட்டு மேம் சரி இப்போ இதுக்கு யார் ஐடியான்னு கேட்கும்போது தான் கவின் சார் ஐடியா சொன்னேன். ஷி வாஸ் எக்ஸைட்டட். ஓகே. இப்போ பொதுவாகவே கதை சொல்ல போகிறோம் அப்படின்னா அது வந்து அது ஒரு விமன் சென்ட்ரிக் படம், அவங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்கன்னா போயிட்டு அந்த ஒரு ஹீரோயின்ட்ட இது பண்ணுவாங்க. பட் இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட். பட் நீங்கள் இதை போய் சொன்னதே வந்து நயன்தாரா மேம்ட்ட, அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஃபிக்ஸ் அப்போது இது என்ன மாதிரியான ஒரு படம்? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் சார்ந்த படமா, அவங்கள சுற்றி நடக்கிற ஒரு படமா, இல்லை இது எப்படி? ஹீரோயின் யார்டி மோகினி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இது என் வெர்ஷன் ஆஃப் யார்டி மோகினி. ஓகே. எனக்கு நான் மேம்கிட்ட அதான் சொல்லியிருந்தேன். ஏன் அந்த படம் சொன்னேன்னா எனக்கு அதில் இருக்கிற நயன் மேம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான கேரக்டர் எனக்கு அது. அண்ட் அவ்வளோ நேர்த்தி அழகாக எனக்கு அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் பாட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க உண்மையிலே அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக தெரிவாங்க அந்த பாட்டில். ஸோ எனக்கு அந்த படங்கள் மொத்தமாக அந்த டோட செல்வா சாரோட அவரோட ஒரிஜினல் இது அது பயங்கரமான ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் நான் சொன்னேன் மேம் இப்போது அது எண்ட் ஆஃப் த டே யாரை கட்டிக்க போகிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டப்லாம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற செட்டப்லேயே வந்துட்டு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் பண்ண கிடையாது. இதே கிடையாது. பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு அவளுக்காக பண்ணுறது தானே, என் கதையை தான் அவங்களுக்காக பண்ணுறது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஐ ஹேவ் டு சே டு யூ மேம் வித் யோர் எஸ் ஆர்னோ எப்பவுமே அவங்களோட சொல்கிறது தான் இருக்கணும், பொண்ணோட வாயில் வர்றது தான். ஸோ அதனால் அவங்க எஸ் ஆர்னோ தான். ஓகே. இது டு பி ஃப்ரேங்க் எல்லாருக்குமே இது ஒரு ஹாய் படம், இது இவங்க பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நயன்தாரா மேம் அண்ட் கவின் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களா இது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. ஏன்னா டு த கோர் பீக் அவங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது கவின் அவர்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்கமிங்கில் இருக்க ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அந்த ஒரு ஜாயினிங்கே இருக்குல்ல. இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அவங்க அதை பற்றி அந்த தாட்டே அவங்களுக்கு இல்லையா? இல்லை அவங்க ஏன் அவங்க அவங்க உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்ற காரணம்னா ஷீ லவ்ஸ் டு டேக் ரிஸ்க். எனக்கு அந்த ரிஸ்க் நான் இதை எடுத்துக்கலாம். இது எனக்கு நான் சொல்லும்போது மேம் இது ஒரு க்யூரியாசிட்டி உண்டாக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் எடுப்பு பார்க்குறேன். அந்த பெஸ்ட்டு பப்ளிசிட்டியே வந்துட்டு எதுவுமே பணம் எழுதி பேச வைக்கிறது தான். நான் படம் பண்ண போகிறேன், யார் வச்சு பண்ண இவங்க பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு பப்ளிசிட்டி உருவாக்குச்சு. ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். எனக்கு அதுதான் ஆசையாக இருந்துச்சு, நான் அதான் பண்ணுறேன். இப்போ இங்கே ராஜாராணி வரும்போது அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்துட்டு அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் போஸ்டர் வச்சுட்டு இருந்தாங்க, கெட்டிங் மேரிட். அதுதான் வந்து ராஜாராணி. அவங்க படத்தோட செட்டப்பே சூப்பராக பிடிச்சிருந்தாங்க. எங்கள் ராஜாராணி வந்து சரியான ஹைப் இருந்துச்சு. 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் மேம் திருப்பி நடிக்க வராங்க, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அவங்க வராங்க. ஸோ எனக்கு அந்த ராஜாராணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் மேம்கிட்ட சொல்லுவோம் மேம் அந்த கேஸ்டிங் ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணும் மேம். எனக்கு நானும் மட்டும் தான் நீங்களும் விஜய் சேதுபதியும் சேர்றேன்னு சொல்லும்போது பயங்கரமான கேஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் என்ன ஒன்று போகிறீங்க இருந்துச்சு அந்த மாதிரி. அதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. வாட் வாஸ் தி ரியாக்ஷன்? நீங்கள் போய் கவின் அவர்கள்ட்ட வந்துட்டு நயன்தாரா மேம் தான் பேர அப்படிங்கும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? உண்மை தானே சொன்னேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்க தானே மேம் ஓகே சொல்கிறேன். அவங்க தானே மேம் எனக்கு என்னடா அவங்க ஓகே சொல்கிறேன்னு எனக்கு ஓகே தானே. அவர் கதை தெரியும் ஆல்ரெடி, நம்மளே சொல்லியிருக்க அவர்கிட்ட கதையை. நான் அப்போ சொல்லும்போது ஹீரோன்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நான் கதையாக நரேட் பண்ணி காமிச்சிட்டு இதெல்லாம் ஒரு ஐடியா சூப்பராக இருக்கும், அது கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கதை இருக்குன்னா நான் இடத்துல 2 மணிக்கு போய் எழுப்புறவரை நான் மேம்கிட்ட 1:30 மணிக்கு பேசி முடிக்கிறேன். மேம்கிட்ட சொல்ல இந்த மாதிரி கவின் சார் போகலாம் மேம், லாக் பண்ணலாம். எனக்கு ஓகேடா, பட் கவின் சாருக்கு ஓகேன்னு கேட்டியா நீங்கள்? மேம் இருங்க மேம் பேசிட்டு வந்தேன், கேட்டு பாரு நாளைக்கு பேசுவேன். எதுக்கு நாளைக்கு நான் எப்போயே போகிறேன், அதான் அட்ரஸ் தெரியுமில்ல கொடுத்து வச்சிருக்கெல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்தாலும் போய் நட்ராத்தில் எழுப்பிவார் கொண்டு போய் உட்கார வச்சு லாக் பண்ணலாமாண்ணா விடிய காத்தில் ஓகேன்ட்டார். போயிட்டோம் அவ்வளோதான். ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் நம்பரில் அவர் கேட்கும்போது தான் டேய் மேமுக்கு சொல்லிட்டியா, மேம்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வந்திருக்கு, மேம் ஓகேன்றாங்க, ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட் பண்ணலாமாண்ணே. அவர் பயங்கர ஹாப்பி. ஓகே.
இப்போது நீங்கள் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டது என்னென்னு, நீங்கள் ஆர்கேஎஃப்ஐல ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். டேரக்டராக அது யாரை வச்சு பண்ணுறதா இருந்தது ஆர்கேஎஃப்ஐல பண்ணுறது? ஆர்கேஎஃப்ஐல ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறது வந்துட்டு ஒரு படம் பண்ணலான்னு சைன் பண்ணுச்சு. ஆக்சுவலி எஸ்டிஆர் பண்ணலான்னு பேசி லாக் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. அவங்க தேசிங் பெரியசாமி படம் லாக்காக தான் இருந்துச்சு. ஸோ மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது, டைம் போயிட்டே இருக்குது. அப்போ தான் கேட்டாங்க வேறு என்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த ஐடியாவை பிச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மேம் வாஸ் ஆல்ரெடி இன் கான்டாக்ட் வித் ஆர்கேஎஃப்ஐ. அப்போ பேச அங்கே தான் ஆரம்பிச்சது. பின்ன அதுக்கப்புறம் தான் லலித் சார்கிட்ட கை மாறிச்சு. ஓகே. இப்போது இந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க ஆர்கேஎஃப்ல எஸ்டிஆர் அவர்களை வச்சுட்டு, அது ஒரு வேறு ஒரு கதை நீங்கள் பண்ணுறதா இருக்கும்போது டக்குன்னு அது சுவிட்ச் ஆகும்போது அது ஒரு மைண்டாக அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது சார், ஒன்றும் கிடையாது. இன்னும் லாக் அவன் ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டு திருப்பி வேறு படம்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை, முதல் படம் லாக் ஆகிற வரைக்குமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே எதுவும் முதல் படம் தெரியாது. அதுதான் உண்மை. ஆச்சா பாச்சா நான் அப்படி எடுத்துன்னு இப்படி எடுத்துன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நின்றுச்சு அவ்வளோதான். முதல்ல ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதே தான். அது நான் இப்பெல்லாம் ஏற்றுக்கிற ஆள் தான். ஐயோ அம்மா அடிச்சுட்டு ஓடிட்டுல இருக்க முடியாது. நடக்கலையா சரி அடுத்த பஸ் ஏற முடியுமான்னு பார்ப்போம், இல்லை இந்த பஸ் நவுத்திட்டு போக பார்ப்போம், அதுதான் போக முடியும். இப்போ நான் இந்த படம் தான் பண்ணணும் இண்டஸ்ட்ரியில் வந்தாலும் கரெக்டாக கிடையாது. நான் முதல் கதை எழுதிட்டேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீ வீட்டில் உட்கார வேண்டியதான். வாய்ப்பு வேறு வேறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு பிடிச்சிக்கு பார்த்தோம் அங்கங்கே எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த கதை நான் இப்போ முதல்ல சூர்யா சார் கையில் அவார்டு வாங்கினேன். ஒரு 3 minutes ஷார்ட் ஃபிலிம் எடுத்து. எப்போ இன்னொரு இயரில் 2018 கல்கின்னு ஒரு ஷார்ட் மூவி பஃபர் அவார்ட் ஃபிலிம். அதில் ஃபர்ஸ்ட் சீசனில் பிரதீப் ரங்கநாதன் அவர் பிரதீப் அவார்டு வாங்கியிருப்பாரு. செகண்ட் சீசன் நான் போனது. செகண்ட் சீசனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுக்கு வாங்கினேன். அப்போ சூர்யா சார்ட்ட பேசும்போது அங்கே 2Dயில் கதை கேட்டிருந்தாங்க. அப்போ ரெடி பண்ணேன் ஒரு கதை, அது 9 மேம் ரெடி பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் தேல்பத்ரி சிங் மாதிரி வெவ்வேறு இடத்துல கழட்டி வெவ்வேறு கதையாக பண்ணிட்டு இருந்தோம். லாக் பண்ணி போகிறது. திருப்பி பார்த்தா 9 மேம்க்கு திருப்பி இந்த ஹாய்ன்ற பிச்சு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிச்சே பண்ணுறேன். ஸோ அதனால் இவங்களுக்கு தான் பண்ணுவோம் அவங்களுக்கு தான் பண்ணுவோம்லாம் கிடையாது, படம் பண்ணணும். ஓகே. இப்போது ஐ மீன் இத்தனை படங்கள் அந்த அசோசியேட்டாக நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லிரிசிஸ்டாக லோக்கி அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவரோட பரிமாணமும் டக்குன்னு மாறி இப்போ இந்த மாதத்தோட எண்டில் டிசி வருது, நீங்களும் நெக்ஸ்ட் மந்தில் வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் வருது. ஒரு டேரக்டராக 2 பேருமே உங்களோட அந்த ஒரு ஜானர்ஸ் எப்படி மாற்றுறீங்க, எப்படி இருக்குது அதை பற்றிலாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்களா? கேட்போம். எங்களுக்கு நாங்களே சொல்லுவோம், எங்கால் முன்னாடியே கௌதமன் கண்டுபிடிச்சாருன்னா கையில் கிட்டார் கொடுத்துருப்பாருன்றது. எங்கள் சூப்பரான ஹீரோ மெட்டீரியலுங்க. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஹீரோ மெட்டீரியல் நீங்கள் நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணலாம். அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இல்லைடா அது வேணான்னு. அதுக்கப்புறம் லேட்டரான் ஒத்துக்கிட்டாரு. லேட்டரான் ஒத்துக்கிட்டே லேட்டாக இருந்துச்சு, இன்னும் முன்னாடியே ஒத்துக்கல நீங்கள். ஏன்னா அவருக்கு ஏன்னா அவர் நாங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது பார்ப்போம், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணுவார். அவர் ரஜினி சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது ரஜினி சார் மாதிரி தான் பேசிட்டு இருப்பார். ஆனால் மரியம் ஜார்ஜிட்ட போகும்போது மரியம் ஜார்ஜ் மாதிரி பேசிட்டு இருப்பார். எங்களுக்கு அந்த சாயல் தெரியும் சூப்பராக. அண்டு நல்லா நடிப்பாருங்க அவர். ஆனால் நடிப்பில் கூட சரி அவர் வேற ஏதாவது ஒரு ஜானர் போவார்னு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரியான அவர் எப்பவுமே தான். நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கதை சொன்ன மாதிரி நான் ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருந்தேன் நான் பண்ணலன்னு சொல்கிறாலாம் கிடையாது. நான் இதான் கொண்டு வந்தேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டேன்றது. அதே மாதிரி தான் அவர் நடிப்புலையும் எனக்கு இது பிடிக்கல அதை பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க? அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள் தான் பார்ப்பாங்க, இதுக்கான வரவேற்பு இப்போ தான் அதிகமாக இருக்குது, ஸோ இப்படி பண்ணலாம். ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுறதா, நான் ஒன்று வச்சுருக்கேன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் வர வைக்கிறேன் இப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? என்ன மாதிரியான ஒரு ஆள்? அதாவது நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க போவாங்கிறதுலாம் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு மட்டும்தான், உள்ளார கூட்டுறதுக்கு மட்டும்தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே கூட்டு வரதுக்கு இந்த மாதிரி படம் அந்தந்த சீசனுக்கு ஒவ்வொரு படங்கள் போயிட்டுருக்கும், பேய் படங்கள் போயிட்டுருக்கும், மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ ஒரு சீசனுக்கு நடக்கும். ஆனால் அது யார் ஆரம்பிச்சப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ நான் ஹாய் பண்ண ஆரம்பிக்கும் 2024 அந்த படத்தை லாக் பண்ணுறேன். அப்போ ராம்காம்கள் எதுவுமே கிடையாது பெருசாக. ஸோ அப்போ அதுதான் ஆரம்பிச்சு எனக்கு ரிலீஸ் ஆகுது 2 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள நிறையா ராம்காம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மாற்றி. ஸோ இப்போ ராம்காம் சீசனாக போயிட்டு இருக்கு, மாறி போயிட்டு இருக்கிறது. அது உண்மை தான், மாறி போகுது. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது எண்ட் ஆஃப் த டே நல்ல படம் வேணும். ஏன்னா திருஷ்யம்ன்ற ஒரு படம் வரதுக்கு முன்னாடி மலையாள படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் கம்மி தான். திருஷ்யம் தான் எல்லாத்தையும் மாற்றிச்சு. பிரேமம் கேவன் ஸ்டைலிஷ் லுக், பட் ஆனால் மலையாள படம் எல்லா ஆளும் ரீமேக் பண்ணி அடிச்சுட்டு போனதும் ஆஃப் லேட். ஏன்னா கொஞ்ச நாள் மலையாளம் சினிமா வாசன் அனதர் பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. திருஷ்யம் பிளேட்டை மாற்றி போட்டுச்சு சூப்பராக. ஸோ யார் கேட்டா இப்போ ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் படம் பார்த்துருப்பாங்கன்னு யார் சொல்லுவாங்க, திடீர்னு மாற்றினாங்க இல்லையா? ரெண்டாவது நல்ல படம், நல்லா எப்படின்னா ஜோக்கு சொல்ல மாதிரி தான், சிரிப்பு வந்துச்சு வரல அவ்வளோதான், சுமாராக சிரிச்சேன்னு யாருமே சொல்ல போகிறதில்ல.
அதே மாதிரி தான் நல்லா இருக்கா இல்லையான்றதான் கேள்வியாக வரும். ஓகே. இப்போ இந்த ஹாய் படம் இப்போ ஒரு ராம்காம் அப்படிங்கும்போது இப்போ நிறைய ராம்காம் வந்துச்சு. அந்த ஒவ்வொரு ராம்காம்லையுமே ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ஃபேண்டஸி ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் மல்டி லேயர்ஸ் த்ரில்லர்ஸ் அப்படிலாம். இப்போ வித் லவ்லாம் அந்த மாதிரியான ஒரு பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒரு விஷயத்த ராம்காம்லேயே நான் இன்னொரு அட்டம் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் அட்டம் அப்படின்றாங்கல்ல. இப்போ இதோட யூஎஸ்பி என்ன? இந்த ஹாயில் வந்துட்டு நான் இந்த விஷயத்த நான் புதுசாக பண்ணியிருக்கேன். எனக்கு இதோட பிக்கஸ்ட் யூஎஸ்பி கவின் நயன்தாரா தான். ஓ, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க? இதயம்ன்ற ஒரு படம் வந்துச்சு நமக்கு முன்னாடி, முரளி சார். அப்போ அந்த படம் வரும்போது அந்த கதைக்குள்ளார என்ன இப்படி ஒரு லவ் படம் வருது இருப்போது. எனக்கு காதலுக்கு மரியாதை வரும்போது சரி, காதல் கோட்டை வரும்போது சரி, எனக்கு இதில் தான் ஐடியா, நான் கான்செப்டாக உள்ள சொல்கிறாங்கலாம் கிடையாது. எனக்கு இந்த ஒரு படம் எனக்கு கேரக்டர்ஸாகவே 2 பேரும் ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ் படத்துக்குள்ளே பார்க்கும்போது தெரியும். இப்போ ட்ரைலர் வரும்போது அதாக இருக்கும், ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நான் கேஸ்டிங்லாம் அதை பிடிக்க பார்க்குறேன். ஓகே, அந்த மாதிரியான ஒரு யூஎஸ்பி. ஓகே, இப்போது உங்களோட மைண்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு இதில் இருக்குல்ல. எனக்கு உங்களோட பார்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட என்ன மாதிரியான விஷயத்துலலாம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது நான் என் ஜானருக்கு ஏற்ற என் லைக்கிங் ஏற்றலாம் கிடையாது. அவருக்கு என்ன தேவையோ அது பண்ணுறது அசிஸ்டண்ட்டோட வேலை. ஓகே, நீங்கள் அங்கே ரத்தம் சுற்றிட்டு ஓடணுன்னா அங்கே அந்த மூடில் தான் இருக்க முடியும். ஓகே, எங்களுக்கு தேவையான ஆக்ஷன் செட்டப் தான் இருந்துச்சுன்னா அங்கே அதே தான். இல்லை நான் வந்துட்டு சாம்பார் மட்டும் தான் ரசம் வைக்க மாட்டேன்னு சொல்கிற ஐடியாலே கிடையாது. ரசம்னா ரசம், கறிக்குழம்புனா கறிக்குழம்பு, அந்த மூடு தான் போக முடியும். எனக்கு இப்போ என்னோட லேர்னிங் கவ் ஜாஸ்தியாக இருக்கிறது நான் கிராஃப்டில் தான் அங்கே பார்த்துட்டு இருப்பேன். என்னோட எமோஷனல் சீன்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா எட்ஜில் இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றது. அங்கே எப்பவுமே ஒரு டேரக்டரோட தேவைக்கு தான் வண்டி ஓடும் எப்பவுமே. ஓகே. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் டு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். தொடர்ந்து இப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த மக்கள் கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபன்னியான மீம்ஸாக அவரை வச்சு போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது அவர் பார்ப்பாரா இல்லை நீங்களும் பார்ப்பீங்கல்ல? அது உங்களுக்கு உங்களோட கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற தாண்டி ஒரு குரு இல்லை, ஒரு டேரக்டர் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்கும்? அவருக்கு அது எப்படி இருக்குது? அதெல்லாம் பார்ப்போம், பார்த்து நாங்களே சிரிக்க தான் செய்வோம். பின்ன ஜோக்கு நல்லா இருந்துச்சுன்னா சிரிப்போம். சில இடத்துல கடுப்பாக தான் செய்யும், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் நம்மளை கொண்டாடுறவங்க தானே அவங்க. இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த டே படம் எடுத்து இப்போ என் கல்யாண வீடியோ பார்த்து நீங்கள் சிரிக்கிங்கன்னா நான் கடுப்பாயிருவேன். உன்னை யாரா சிரிக்க சொன்னான்னு கேட்கலாம். நான் படம் தானே எடுத்து போட்டிருக்கேன், எல்லாருக்கும் பார்க்கறது தானே. அவங்க பார்த்துட்டு அவங்க விமர்சனத்தை சொல்கிறாங்க, எங்களை அவ்வளோ தூரம் கொண்டாடுனவங்க தானே, அவங்களுக்கு அதே உரிமை தான் இருக்க போகுது திட்டுறதுக்கும். ஸோ எதாவது அவங்கள ஒமிட் பண்ணிட்டு அப்போ நாங்கள் வந்து இங்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற ஐடியாவே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அது ரஜினி சார் ஃபார்மில் தான், எவ்வளோ தூரம் மேலே போகிறோமோ அவ்வளோ தூரம் கீழே போவோம், திருப்பி மேலே இறக்கு தான் கதை. அண்ணாமலை தான். ஸோ அதனால் அந்த மூடு தான் நாங்கள் பார்ப்போம், ரசிப்போம், சிரிப்போம். காட்டுக்கலை கலைக்கிறானுங்கடா, செம்ம ஜாலியாக எங்கேருந்துலாம் யோசிக்கிறானுங்க இதெல்லான்றது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இது வந்துட்டு இது இந்த மாதிரி பாம்பு மேலாம் பாவம் கிடையாது, என் மேலே காண்டுன்றது அது தெரிஞ்சிடும் சிலதில். அதெல்லாம் கடந்து போதும், சோஷியல் மீடியாவில் தானே இருக்க முடியும். ஓகே, இது எல்லாத்துக்கும் பதிலாக அடுத்த அந்த படம் இருக்குமா? பதில் கிதில்னு இல்லைங்க. இந்த படம் பண்ணோம், இதில் இது ஒன்று ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல, அடுத்து வேற ஒரு படம் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல போகிறோம், இதெல்லாம் போகிறோன்றது வந்து படத்தில் சொல்ல காட்டும் போது தான் அசோக் அப்படின்னு பேசுறதுல இருக்கும். ரியல் லைஃப்பில் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்களே. ஓகே, ஏன்னா அடுத்து நாங்கள் வேற எதுவும் ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ கைதி பண்ணி முடிச்சோம், மாஸ்டர் பண்ணோம். ஏன்னா கைதியிலேருந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட்டில் மாஸ்டர் பண்ணோம். எல்லாமே நீங்கள் கைதி மாதிரியே பண்ணணும்னா கைதி மாதிரியே நான் ஏன் பண்ணுறேன், எனக்கு வெவ்வேறு பண்ணி பார்க்கணும்ல. ஸோ மாஸ்டர்லேருந்து டோட்டல் காரணம் தான் விக்ரம் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு புதுசு புதுசாக வேறு ஏதாச்சும் அவர் அதான் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், அது பண்ணலான்ற ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஜானர் மாற்றிட்டு எங்கால் போக மாட்டார், எங்களுக்கு பிடிச்சது ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ அதுக்குள்ளார என்னெல்லாம் செட்டப் திருப்ப முடியும்ன்றது பார்த்து பார்த்தேன். இப்போ கூலி ஒன்று பண்ணியிருந்தோம், லியோ ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்து பண்ண போகும்போது சரி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் அகைன் எங்களால் அந்த ஆக்ஷன் ட்ராமாக்குள்ளே தான் ட்ரை பண்ணுவார். ஓகே, புரியுது. இப்போது நீங்கள் இந்த படத்தில் வந்துட்டு நயன்தாரா மேம்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிக்கஸ்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த ஒரு இதில் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு சீனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க படம் ஃபுல்லாகவே எனக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது தான் எனக்கு புத்தகத்தனமே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியவும் தெரியாது, நமக்கு தெரிஞ்ச கடுகளவு தான். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேட்டுப்பேன். எல்லாமே கேட்டு பண்ணுறதுக்கும் ஒர்க் ஆகாது எனக்கு. நான் சப்போஸ் அவங்க தான் ஹெல்பிங் செட்டப் ஃபுல்லாகவே நான் போயிட்டுருப்பேன், 2-3 நிமிஷத்தில் மிஸ் ஆச்சுன்னா அது அவங்க உள்ள வந்துப்பாங்க. ஓகே, இல்லைடா அது இப்போ ஒர்க் ஆகாது, அது வந்து மிஸ் ஆகி இதை மட்டும் மாற்றிக்க மற்ற எல்லாமே ஒர்க் ஆயிரும், இதை ஒன்று போய்க்காது. எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. நான் இப்படி ஒன்று பண்ணலான்றேன், இது ஒர்க் ஆகாமல் இல்லையான்னா ஃபஸ்ட்டு ஹெல்ப் அவங்க தான்.
ஸோ அதனால் எனக்கு அந்த சீன் எல்லா இடத்துலையுமே சரி. எனக்கு சில இடத்துலலாம் நான் கேட்க முடியாது அந்த விஷயத்த, நான் கேட்டால் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். நான் இவங்ககிட்ட கண்ணில் காட்டிப்பேன் வேணும்னா, அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீ பேசாத நான் பேசிக்கிறேன், நீ கேட்டால் தர மாட்டாங்க நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நடக்கும். இப்போது கவின் அவர்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டராக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அவர் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு டெம்ப்ளேட் கிடச்சிச்சு, நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா நிறைய ஹீரோஸ் அதுக்குள்ளே அப்படி போயிடுவாங்க. பட் கவின் அவர்கள் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அது சக்ஸஸ் தருதோ ஃபெயிலியர் தருது, கிரிட்டிக் வைஸ் சக்ஸஸ் தந்துடுது அவருக்கு. பட் கலெக்ஷன் வைஸாக அவருக்கு சில படங்கள் போகலை ஒழுங்கு. அப்படிங்கும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு? நீங்கள் அதை எதாவது ஷேர் பண்ணியிருக்காரு அவங்கள்ட்டலாம்? இல்லை, அவர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறீங்களா, அவர் அட் எண்ட் ஆஃப் த டே ஹி வாண்ட்ஸ் டு பி என்டர்டெய்னர். அது அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அஜித் சார், விஜய் சார், சிவகார்த்திகேயனா, ரஜினி சார், இவங்க ஒரு என்டர்டெய்னர் உள்ள இருப்பாங்க. நான் வந்தால் என்னை நம்பி வாங்க, நான் கலகலன்னு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்புவேன். அது வெவ்வேறு ஃபார்மில். இப்போ பிளடி பக்கத்தில் பார்த்தா அவர் ட்ரை பண்ணது தான் ஒரு ஃபேமிலி படம் தான். என்ன ஒரு கொலகார ஃபேமிலியாக இருக்கிறானுங்க. கிஸ்ஸில் பார்க்கும்போது இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ராம்காம் தான். மாஸ்கில் பார்க்கும்போது சரி, அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு செட்டப் வந்துட்டு எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது கொண்டு அவர் யோசிக்கிற ஐடியா அதுதான் கேட்குறாரு. ஆனால் எதுக்கு நான் ரொட்டீனாக பண்ணுறதே பண்ணிக்கிட்டு இருப்பேன், திருப்பி இங்கே ஒரு டாடா அவருக்கு பண்ண தெரியாமல் இல்லை. அதே மாதிரி ஒரு கதை வந்து திருப்பி அது போய் பண்ணிட்டு இருப்பார். பட் அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்டர்டைன்மெண்ட்டு தான் பண்ணணும், நான் ஃபேமிலியாக பண்ணது. அதுக்கு நான் வெவ்வேறு இடம் இருக்க முடியுமான்றது தான். அண்ட் இந்த ஸ்டைல் தானே பண்ணி பார்க்க முடியும். இப்போ நீங்கள் விஜய் சார்கிட்ட சொல்லும் போது விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் வந்துட்டு இந்த சில கதைகள் அவங்களால நல்லாவே இருந்தாலும் பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேஜ் இருக்கும். இப்போ ரஜினி சாருக்கு வச்சுக்கோங்க, கடைசி விவசாயி ரஜினி சார் வச்சு பண்ண முடியும்னு கேட்டால் அவர் ஸ்டேஜ் இருக்கு, அது பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம் இங்கேருந்து திருப்பிடலாம், பிஸ்னஸை போட்டுருங்க, படுத்துருங்கன்னு, தூக்கி வீசிட்டு வந்துருங்க. இவ்வளோ தூரம் கட்டி அமைச்சு அவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நிற்கும்ல. ஸோ அது இப்போ இருக்கிற டைமில் என்ன வேணால் பண்ணலாம். அதனால தான் அவர் சொல்ல, இது கோல்டன் டைம், நான் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன். 7 கதை உடச்சோன்னா 8வது கதையில் தங்கம் கிடச்சிரும். இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க அது ப்ரொடக்ஷன் கையில் இருக்கும். ஒரு டேரக்டராவோ இல்லை ஒரு நயன்தாரா மேம் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனால் ரிலீஸ் டேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அதுக்குள்ளே தலையிட முடியுமா? அதுக்குள்ள அது ப்ரொடக்ஷன் தான். ப்ரொடக்ஷன் தான் முழுக்க முழுக்க. அப்படிங்கும்போது இப்போது விஸ்வநாதன் சன்ஸ் வரப்போகுது அதே டேட் பக்கத்தில். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு டேரக்டராக? நீங்களும் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்படியான ஒரு பெரிய படம் வரும்போது நமக்கான ஆடியன்ஸ் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தானே நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும்ல. நீங்கள் ஏதாவது சஜஷனாக சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இந்த டேட்டை வேறு டேட்டில் வாங்க போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ரீதியாக அவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணி லாக் பண்ணி ஒரு டேட்டுக்கு வராங்க. ஏன்னா இப்போ என்னை விட இதெல்லாம் 100 மடங்கு தெரிஞ்சால் தான் லலித் சாரும் சரி, ஜி ஸ்டுடியோவும் சரி, 9 மேம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். அவங்க கேட்குறதுனா நம்ம ஆப்போசிட்டில் வரல, கூட வரும். சூர்யா சார் கூட வரும். 2 படம் தாங்கும், நல்ல வீக்கெண்ட் இருக்குது. அண்டு எனக்கு நான் பர்சனலாக சொன்னோம்னா, நான் சூர்யா சார் பேனர் இருக்குது பக்கத்தில் என் படம் பேனர் இருக்குன்னா நானும் பெருமைப்படுவேங்க. ஓகே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். தென் வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன், இதுக்கு நீங்கள் ஓப்பனாக பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய மீம்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் வந்து விஜய் சார் சூர்யா சாருக்கு அகைன்ஸ்டாக ஏதோ ஒரு மீமை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீம் நீங்கள் மேபி பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் பார்த்தேன். அந்த உண்மையை நீங்கள் தான் போட்டதா? அது நான் போட்டதெல்லாம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு எங்கே அந்த நாரடி பாட்டு வந்தப்போ போட்டாங்க. அதில் தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு போட்டபோது ஒரு சில பேர் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க இந்த பக்கம் சூர்யா சாரை சொல்கிறாங்க சிங்கம். நான் படத்தில் லைனுக்காக ஜாலியாக இருக்கணும்னு வச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான். அப்போ போட்டு திருன்னு போட்டுருந்தாங்க. அப்போ லோகேஷன் என்னடா என்னமோ போட்டிருக்காங்கண்ணா, நான் போட்டது கிடையாதுண்ணே, நான் அந்த சைடே இல்லைண்ணே. அதான் சரி விட்டு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க. ஏன்னா எப்படியும் இந்த ஹேட்டட் போயிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் இதுக்கெல்லாம் பதில் சுட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளே தீனி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் அதெல்லாம் போடவே கிடையாது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. இந்த காப்பு போட ஆரம்பிச்சது வந்துட்டு வாரணமாயிரத்துலேருந்து. ஓகே, ஒரு சில பேர் நம்ம சைல்டு டிஃபைன் பண்ணுவாங்க. அதில் அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார் இல்லாமல் நீங்கள் ஆளுங்களை தேட முடியாது பக்கம். இப்போ நான் வந்து செட்டப்லேருந்துலாம் சும்மாவாச்சும் காணி நின்று பார்ப்போம் 6 பேக்ஸ் வருமானு. வராது. ஏன்னா அவருக்கு வரும், நம்மளுக்கு வராது. எந்த ஒரு ஆசை இருக்கும். புல்லப்ஸ் புஷ்அப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்தது அங்கே பார்த்து தான். அந்த சன் டிவியில் நெஞ்சே கலாநிதி மாறன் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேக் காமிச்சிட்டு போகணும் நடந்து போயிட்டு இருப்பார் அயன் ப்ரோமோ. இதெல்லாம் மகன் ஞாபகம் இருக்கும். அப்புறம் கலாய்க்கணும் இது போகணுன்றலாம் பாயிண்டே கிடையாது. சிரிச்சு வைத்தியம் மட்டும் சொல்ல பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு காடு மூடன் ரசித்து இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணி எழுதிட்டு இருப்பேன். ஓகே, இப்போது நீங்கள் லிரிக்ஸ் எல்லாருக்கும் எழுதுறீங்க. சூர்யா சாருக்காக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும்.
லியோ டைம்லேயே அவரோட அந்த பொலிட்டிக்கல் இதுக்காக நீங்கள் அப்படி யோசிச்சு தான் நீங்கள் அந்த இது ஃபுல்லாக எழுதுனீங்களா? அந்த ஐயோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. லியோ டைமில் நான் ரெடின்றது நான் பாட்டுக்கு எழுதி போட்டேன். எனக்கு என்ன பண்ணா ஆல்ரெடி லாரன்ஸ் ஒரு பாட்டு பண்ணியிருக்கிறாரு, நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு இருந்தாலும் வைக்கலாமா இல்லையான்னு பண்ணா சரி பாட்டு நல்லா இருக்கேன்னு வச்சுட்டேன். நான் பாட்டு வச்சுட்டு எனக்கு லோகேஷ்னாவோட ஒர்க் பண்ணும்போது இருக்கிற பெரிய செட்டப் என்னன்னா, இப்போ பாட்டு படித்து பயங்கர ரிவ்யூ சிஸ்டமோ இது மாதிரிலாம் கேட்க மாட்டார். உன்னை நம்பி பாட்டு கொடுத்துட்டேன், ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டு சும்மா என்ன ஏதாவது வாங்கி வச்சுக்காதுன்ற. உங்கள் மைண்டில் இப்போ என்ன இருந்தது? ஏன்னா நான் ரெடி தான் வரவா, அண்ணன் ரெடி, போஸ்ட் ரெடி, இந்த மேட்டரில் வந்து இதெல்லாம் எனக்கு ஜாலியாக அங்கே வந்துட்டு எனக்கு கதை தெரியும். கதையில் வந்துட்டு ஒரு செம்ம பார்ட்டி ஃபுல் ஜாலியாக அடிக்க போகிறாங்க, ஃபுல் ஃபன் பண்ண போகிறாங்க. சரி போவோம் ஃபன்னுக்கு விஜய் சார் ஆட வராருன்னு. ஏன்னா படம் ஃபுல்லாக ஸ்டார்ட் டு அவர் டான்ஸ் ஆட மாட்டார், அவருக்கு இன்ட்ரோ சாங் கிடையாதுலாம் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ எங்கன்னா வந்துட்டு இது நாங்கள் கேட்குறேன் எதையாச்சும் ஒன்று வச்சு ஆரம்பம் எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. பத்தல மாதிரியாச்சும் பண்ணியிருந்தோம் என்ன முதல்ல கமல் சார் இதில் எதுவும் கிடையாதுன்னு. இப்போ இங்கே தான் பாட்டு வருதுன்னா ஆப்வியஸாக நான் ரெடின்றது தானே விஜய் சார் சொல்கிற ஐடியா. நான் டான்ஸுக்கு ரெடி, பார்ட்டிக்கு ரெடினார். அவர் எந்த பார்ட்டிக்கு ரெடின்றது நான் திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாட்டு எழுதி முடிச்சாச்சு, எழுதி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி விஜய் சாருக்கு ப்ராக்டிஸ்க்குலாம் போயிடுச்சு, ரிஹர்சலுக்குலாம் போய் முடிட்டு நான் சரளமாக நீங்கள் ஒரு நாள் ஷூட் போகிறேன். அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா பார்த்து சிரிக்கிறாரு, சூப்பராக பிடிச்சிக்கிட்டா நல்லா எழுதிக்கிட்டாருன்னு. ஏன்னா ஒரு மாதிரி மார்க்கமாக சொல்கிறீங்க, நல்லா இருக்கடான்னு போயிட்டார். எனக்கு தெரியல என்ன அர்த்தம்லாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் தெரிஞ்சு. பட் ஆனால் அதில் ரொம்ப ஹாப்பி. ஓகே என்னைக்காச்சும் தெரியும் அன்றைய கணித்தார்னு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி போடலாம். ஓ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் ஹாய். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிஞ்சுனேன். தேங்க்யூ. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம் திருவான்மியூர் முகப்பேர்.